கதாசிரியர் சமூக ஆர்வலர் பேச்சாளர் திருமதி சுந்தரவல்லி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலோட உங்களை மேடைக்கு அழைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்க டைம் செலவழிச்சு வந்ததுக்காக. தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்ததாக இயக்குனர் திரு பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் தான் திரைப்படத்தில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை மேடைக்கு அழைச்சிடலாம். அடுத்ததாக இணை தயாரிப்பாளர் திருமதி சுவேதா காசிராஜா அவர்கள், பிளீஸ் மேம் மேடைக்கு வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்களை மேடைக்கு அழைச்சிடலாம். அடுத்ததாக சண்டை பயிற்சியாளர், கில்ட் சங்க தலைவர், தயாரிப்பாளர், நடிகர்னு பன்முகங்கள் இருக்கிற திரு ஜாகுவார் தங்கம் அவர்கள், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்காக. அடுத்ததாக நடிகர் திரு ஜீவா தங்கவேல் அவர்கள். அடுத்ததாக நாயகி செல்வி அஞ்சனா கீர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நாயகி செல்வி மேகாலி மீனாட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பத்திரிகையாளர் நடிகர் திரு பைல்வான் ஜெகநாதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரியல் எஸ்டேட் அதிபர் திருமழேசை திரு கர்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட அவரை வந்து மேடைக்கு விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்க வந்ததுக்காக. அடுத்ததாக நடிகர் திரு TSR அவர்கள். அடுத்ததாக திரு திருச்சி சாதனா அவர்கள், பிளீஸ் மேடைக்கு வரவும். அடுத்ததாக வெங்கட்ராம ஸ்டுடியோ திரு அதிபர் சபரிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலோட சபரிநாதன் அவர்கள், திருச்சி சாதனா மேம், நடிகர் TSR மூணு பேருமே பிளீஸ் மேடைக்கு வரவும். அடுத்ததாக பேச்சாளர் நடிகர் திரு குணாஜி அவர்கள், ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை மேடைக்கு அழைச்சிடலாம். தயாரிப்பாளர் இயக்குனர் திரு ஜீவரத்னம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சன் நியூஸ் சீஃப் எடிட்டர் மற்றும் நடிகருமான திரு சக்திவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டான்ஸ் மாஸ்டர் திரு ரமேஷ் கமல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலோட அழைச்சிடலாம். அடுத்ததாக எடிட்டர் திரு சரண் சண்முகம் அவர்கள், எடிட்டர் திரு சரண் சண்முகம் அவர்கள், நன்றி. சோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்த நமது திரு காசிராஜா அவர்கள், ப்ரொடியூசர் திரு காசிராஜா அவர்கள், பிளீஸ் மேடைக்கு வாங்க. ஒரு பலத்த கைத்தட்டலோட அவர் வந்து அழைச்சிடலாம். நம்ம ஸ்வேதா மேமோட ஃபாதர் அவங்க. சரி, ஓகே, தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டிசைனர் திரு சேகர், பிளீஸ் மேடைக்கு வரலாம் சார். டைமண்ட் பாபு சார், டிசைனர் திரு சேகர் சார். தொழிலதிபர் திரு ஷாஜஹான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆபரேட்டிவ் கேமராமேன் திரு சிவகுமார், தயாரிப்பாளர் திரு காஞ்சிபுரம் லயன் செல்வகுமார், சோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் மறுபடியும் முதற்கான வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. சோ அப்படியே நம்ம வந்து மேடையில இருக்கிறவங்களோட சேர்த்து இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையுமே கௌரவிக்கும் நேரம் இது. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ வுட் லைக் டு வெல்கம் நம்மளோட ப்ரொடியூசர் ஸ்வேதா காசிராஜா மேம். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷால்வை போத்தி மரியாதை, ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் எங்க சைட்ல இருந்து. சாவித்ரி மேம், சாவித்ரி மேம், எல்லாம் ஒரு பலத்து கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸ்வேதா மேம் வந்து இப்ப சுந்தரவல்லி மேம் அவர்களை கௌரவிப்பாங்க. இயக்குனர் திரு பாலு எஸ் வைத்தியநாதன் சார் அவங்கள அன்போடு ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் எங்க சைட்ல இருந்து ஸ்வேதா மேம் அண்ட் சுந்தரவல்லி மேமோட இணைஞ்சு ஜாகுவார் தங்கம் சார் மூணு பேரும் சேர்ந்து கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, அவருக்குதான். ஜாகுவார் தங்கம் சார் போடுங்க. எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு சின்ன அன்பளிப்பு வந்ததுக்காக தேங்க்யூ.
அடுத்ததாக இணை தயாரிப்பாளர் ஸ்வேதா மேம், நீங்களும் சாரும் சேர்ந்து எல்லாத்தையுமே கௌரவகுமார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி பேர் வசதியா வச்சுட்டே வந்துடுறேன். திரு ஜாகுவார் தங்கம் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இன்னைக்கு வந்ததுக்கு என் திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க, பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நடிகர் திரு ஜீவா தங்கவேல் அவர்கள். நடிகர் திரு ஜீவா தங்கவேல் அவர்கள், ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. நாயகி செல்வி அஞ்சுனா கீர்த்தி அவங்க, ரொம்ப ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்காக. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி ஃபிலிம். நாயகி செல்வி மேகாலி மீனாட்சி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. ஒரு பலத்த கைத்தட்டலோட let it be a good start. பத்திரிகையாளர் நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதர் அவர்களுக்கு வரலையா? ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக ரியல் எஸ்டேட் அதிபர் திருமலை இசை திரு கர்ணன் அவர்களை கௌரவகுமார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கைத்தட்டலாமே மேடையில் இருக்கிற எல்லாருமே. நீ எல்லாம் டல்லா உட்கார்ந்துருக்கு, நீங்க கண்டுபிடிங்க சார். மொத்தம் நடிகர் TSR. அடுத்ததாக திரு திருச்சி சாதனா அவர்கள். வெங்கட்ராம ஸ்டுடியோ திரு அதிபர் சபரிநாதன் அவர்கள். பேச்சாளர் நடிகர் திரு குணாஜி அவர்கள். தயாரிப்பாளர் இயக்குனர் திரு ஜீவரத்னம் அவர்கள். அடுத்ததாக திரு டைமண்ட் பாபு அவர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு. இட்ஸ் a pleasure to have you here. PR சாவித்ரி அவர்கள், நீங்க வாங்க. உங்களை கூப்பிட்டாரு சார், கூப்பிட்டாரு, வாங்க. Thank you so much. Sun News Chief Editor நடிகர் திரு சக்திவேல் அவர்கள். டான்ஸ் மாஸ்டர் திரு ரமேஷ் கமல் அவர்கள். எடிட்டர் திரு சரண் சண்முகம் அவர்கள். மேடையில இல்ல அப்படின்னாலுமே இங்க இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில கீழே அமர்ந்திருக்கிற எங்களோட குழுவினர்கள் அவங்களையும் வந்து சாதனை போத்தி கௌரவிக்கார் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக would like to welcome டிசைனர் திரு சேகர் அவர்கள். டிசைனர் சேகர், வெல்கமிங் யூ ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒரு பெரிய கைத்தட்டலோட சேகர் அவர்களை கூப்பிட்டுடலாம். அடுத்ததாக கேமராமேன் சிவகுமார் அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டலோட அவங்களை அழைச்சிடலாம். தொழிலதிபர் திரு ஷாஜஹான் அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்களை அழைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்க இங்க வந்ததுக்கு.
ஆபரேட்டிவ் கேமராமேன் திரு சிவகுமார் அவர்கள், பப்ளிசிட்டி காசிநாதன் அவர்கள். இங்க இருக்கீங்களா? பப்ளிசிட்டி காசிநாதன் அவர்கள். அடுத்ததாக ஆக்டர் யோகிராம், அடுத்ததாக ஆக்டர் தீனதயாளன், ஆக்ட்ரஸ் ரீட்டா இருக்கீங்களா? ஆக்ட்ரஸ் ரீட்டா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்தை செலவழிச்சு நீங்க வந்ததுக்காக. ஒரு பெரிய கைத்தட்டலோட ரீட்டா அவர்களை மேடை கழிச்சிடலாம். தேங்க்யூ மேம். அடுத்ததாக கேமராமேன் கண்ணன் அவர்களை மேடை கழிக்கிறேன். காசிராஜா சார், உங்களுக்கும் ஒரு சின்ன சால்வை போத்தி ஒரு மரியாதை செலுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ எவ்ரிவன், ரொம்ப ரொம்ப நன்றி. டிசைனர் திரு சேகர் அவர்கள் இருக்கீங்களா? டிசைனர் திரு சேகர் அவர்கள் ப்ளீஸ். ஸோ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நம்ம ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஒருத்தரோட ஸ்பீச் சிறப்பு உரை என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம். ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா, திரைப்படத்தை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஒரு சின்ன தாழ்மையான கோரிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு வந்து நேரம் கொடுப்பாங்க. நீங்க இந்த ஃபுல் ஈவெண்ட் முடிச்ச அப்புறமா அவங்களுக்கான கேள்விகளை நீங்க வந்து எழுப்பிக்கலாம். அப்புறம் சாவித்திரி மேம் வந்து 3 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லல, இருந்தாலும் கம்மியா வந்து டக்குன்னு பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கோரிக்கை ஃப்ரம் மூவி டீம் சைட். சோ முதல்ல வந்து யாரை பேச அழைக்கிறேன் அப்படின்னா, எடிட்டர் திரு சரண் சண்முகம் அவர்களை மேடை அழைக்கிறேன் பேசுறதுக்காக. ஒரு பெரிய கைத்தட்டலோட சார் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மூவி பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க சார். பிரஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கிருந்து வந்திருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். டைரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வேலை பண்ணுவார், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட் வந்து அந்த கோட்டை அழிச்சிட்டு புதுசாக ஒரு கோடு போடுவார். ஸோ அதனால் வேலை செய்யல பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய ஃபைட் இருக்கும் இல்லையா, எனக்கு அவருக்கு நிறைய ஃபைட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஃபஸ்ட்டு செட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இல்லை வேணாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். இப்படியே தான் போயிட்டுருக்கோம் படம் ஃபுல்லாகவே. ஆனால் படம் கடைசியில் ஃபைனலாக அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரும் எனக்கு செட் ஆகிட்டாரு, நானும் அவருக்கு செட் ஆகிட்டேன். அவரோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் மீடியா பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆகும், எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி சரண் சண்முகம். அடுத்ததாக டான்ஸ் மாஸ்டர் திரு ரமேஷ் கமல் அவர்களே பேச அழைக்கிறேன். பைலவன் ரங்கநாதன் சார் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. அவரை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம டைரக்டர் சார் கிட்ட. சார் சின்ன டோக்கன் ஆஃப் லவ் எங்க சைட்ல இருந்து. நன்றி. டான்ஸ் மாஸ்டர் திரு ரமேஷ் கமல் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல். எல்லா பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் ஊடகத்துக்கும் எல்லாம் இங்கே வந்திருக்கிற ரத்தத்துக்கு மேலே என்ன நண்பர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, மனசார நீங்கள் ஆஸ்வாதம் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். நானும் நீண்ட காலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடச்சிருக்காரு, நல்ல ஒரு இயக்குனர் கிடச்சிருக்காரு நம்ம பாலு சார். இல்லை உண்மையில சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணவான்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் கஷ்டப்படல சார், ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்ணோம் இந்த படம். அரம்சே சார் ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு 10 நாள் 7 நாள் ஆகும் சார். அது மாதிரி ஒரு சாங் ரிஹர்சல்ஸ் பண்ணுறதுக்கு 3 நாள் 4 நாள் திருப்தி ஆக மாட்டார் டைரக்டர். அவருக்கு வந்து சாங்ஸ் வந்து சங்கர் சார் கிட்ட இருந்து வந்துட்டாங்களா, விசி குருநாதன் சார் சங்கர் சார் கிட்ட, அவரோட ஹை மியூசிக்கு வந்து ரொம்ப லெசனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருக்காரு பாலு சார். பாலு சாருக்கு ரிஹர்சல்ஸ் கொடுக்கும்போது நான் ஒரு 10 நிமிடம் கம்போஸ் பண்ணுவேன். மாஸ்டர் மறுபடி பண்ணலாமா, அதே இப்போ சரண் சண்முகம் எடிட்டர் சார் சொன்னாங்க. அதுபோல் ரொம்ப அருமையான ஒரு இயக்குனர் சார். ஒரு கஷ்டமே எல்லாம் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு பண்ணோம்னு சொல்லுவாங்க. சத்தியமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம் சார் இந்த பாட்டு.
நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாம் பாரிசு இருந்த தமிழ்நாடு பாரதியாரோட சாங்கு நடக்கிறதுக்கு அவரோட ஸ்டிக்கு பிடிச்சி எத்தனை ஹோமர்ஸ் சொன்னா அத்தனை ஹோமர்ஸ் அதுக்கே ஒரு படம் எடுத்திருக்கலாம். அதே மாதிரி நான் என்ன லொகேஷன் ஆனாலும் சரி சார், நீங்க பார்த்துப்பீங்க வாட வாட வந்திர தேவா சோக்கிதானி விஜய் அஜித் சாங்கு ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். அதுக்கே நீங்க ஒரு கைத்தட்டு தட்டலாம் அந்த செய்தி. அந்த லொகேஷனோட சம்பளம் ஒரு நாளைக்கு 80,000 சம்பளம் சார். ஒரு டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் கமல் கேட்கறாருன்னு சொல்லி அந்த சாங்ல நிப்படி வச்சு விஜய் சாங் அஜித் சாங் ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு திரு பாலு சார். அதுக்காக அவர் கை தட்டணும் ப்ளீஸ். நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க சாங்ஸ் எல்லாம், அதுக்கெல்லாம் எனக்கு நடன வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த கம்பெனில அத்தனையும் சார் இந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனையும் ரொம்ப அழகான டெக்னீஷியன் சார், வெரி குட் ஜெனுவன் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. எனக்கு இந்த மாதிரி டான்சர்ஸ் வேணும் சார். டேப்பு கடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு சார். கோயம்புத்தூர் ஆர்டர் பண்ணி ஃபிளைட்ல அவர் வச்சிருக்காரு சார். அவரு ஒரு கை தட்டலாம். அந்த இப்ப இருக்கிற தட்டு அந்த பரத்தட்டு வந்து இல்ல சொல்லக்கூடாது நம்ம, காட் இஸ் கிரேட். அந்த டேப் எங்கேயும் இல்ல, தேடி தேடி பார்த்தோம் சென்னையில, எங்க கடிக்கல, 5 கடிக்கல. கோயம்புத்தூர் ஆர்டர் வச்சு ஃபிளைட்ல வர வச்சிருக்காரு வித்தின் 4 ஹவர்ஸ்ல. அந்த மாதிரி எல்லாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாமே கேமராமேன் சார் சரி, கண்ணன் சார் சரி, சிவகுமார் சார் சரி, முத்துகுமார் சார் சரி, ஜீவரத்னம் சார் சரி, எடிட்டர் சரண் சண்முகம் அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடும், தகராறு வந்துடும். சாங் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். நாங்க 2 பேரும் தகவல் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணி செஞ்சு டைரக்டர் சார் பாருங்க சார் சாங் எப்படி மாஸ்டர்ஜி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போலாமா, ஓகே போலாம் அந்த மாதிரி. ஆனா ரொம்ப கிரேட் லிசன் டு பாலு சார், பாலு வைத்தியநாத் சார், எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எனக்கு எல்லாம் எது கேட்கலாம் கொடுத்துருக்காங்க. இந்த தாரகை சினிமாஸ்ல எனக்கு நடன இயக்குற வாய்ப்பு கொடுத்த திரு பாலு வைத்தியநாத் சார் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், டெக்னீஷியன் சார் அத்தனை பேருக்கும் என் மனதர் நன்றி. இங்க வந்திருக்கிற ஊடகம், இவங்க வந்துற பத்திரிகையாளர்களுக்கும், என்னோட ரத்தத்திலான ரத்தம் நண்பர்களும் பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே, குரு தியாகு தன் மாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. 3 நிமிஷம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அதுக்குன்னு மூச்சு பிடிச்சி கரெக்டா 3 நிமிஷத்துல பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக சன் நியூஸ் சீஃப் எடிட்டர் திரு நடிகர் சக்திவேல் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், நானும் பத்திரிகை துறையில் தான் இருக்கிறேன், 30 வருஷமா இருக்கேன் பத்திரிகை துறையில். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாலு சார் வந்து என்னை அழைச்சி எனக்கு ஒரு இதில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, ஒரு அரசியல் ரவுடி கேரக்டரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். பாலு சாரை பற்றி நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு போனாங்க, அது அத்தனையும் உண்மை. அவர் கூட நான் பயணிக்கிறேன், பாலு சார் கூட நான் யாருக்கு ஒரு 25 வருஷமாக பயணிக்கிறேன். அவருடைய அந்த தியாக மனப்பான்மை, இந்த ஷாட் இப்படி தான் எடுக்கணும்னா அப்படி தான் எடுப்பார். ரொம்ப டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தின் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற சுந்தரவல்லி மேடம் தோழர், அவங்கள வரவேற்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர் ஜாக்குவார் மாஸ்டர், பைல்வான் சார், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் இயக்குனர் திரு ஜீவரத்னம் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த விழா மேடையினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கலை பிதாக்களுக்கும், பத்திரிகை ஊடகம் மற்றும் அச்சு நண்பர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் தோழர் அனைவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து அலாவுதீனில் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், பொன்னுவிலை ரூமெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் படித்தது திருநிதி செல்வம் சார், அவர் நடித்த படம் தான். இன்றைக்கி நான் பாலு சார் பற்றி சொன்னால் கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடந்தது எல்லாமே யதார்த்தமான ஒரு விஷயங்கள் தான். இந்த டைட்டில் அறம் செய். மணிமேகலையில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அறம் செய்ன்றதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, உணவு உடை உறையுள் என்பதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தெரியும். அதுக்கப்புறமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் அறம் எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீது இல்லாத சொல் என்று சொல்கிறாரு. அந்த வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தீதாக இருக்கக்கூடாது, வார்த்தை தான் சொல்லாகும், சொல்லுதான் செயலாக மாறும் சொல்கிறாரு. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவையார் சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்தி அறத்தை செய்யக்கூடாது, அறம் செய்ன்னு சொல்லக்கூடாது, அறம் செய் விரும்புன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த உணவு உடை உறையுறை இன்னைக்கு வரைக்கும் ரேஷனில் அரிசியாக கொடுக்குறான், பொங்கல் ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்லாதவங்க வேட்டி சட்டையாக கொடுக்குறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி நம்ம இந்த கதையில் அறம் செய் அப்படின்றத இவர் ஒரு உரிமையாக சொல்லியிருக்காரு.
சரி, பாலு சாருக்கு இந்த டைட்டில் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு 10-15 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நட்பு ரீதியில அவர் கூட இந்த படத்தை நான் ஒர்க் பண்ண போனேன். ஒரே ஒரு விஷயம் தான், பாலு சாருக்கும் இந்த டைட்டில் கரெக்டா இருக்குன்னா, நாளைக்கு காலையில ஷூட்டிங்னு சொன்னா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அவர் ஆபீஸ்ல இருந்து 2 லெட்டர் வந்து வெளியே வரும் டிடிபி பண்ணி. ஒன்னு வந்து டயலாக், அடுத்து இன்னொன்னு வந்து நாளைக்கு காஸ்டியூமருக்கு எவ்வளவு சம்பளம், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எவ்வளவு சம்பளம், மேக்கப் மேனுக்கு எவ்வளவு சம்பளம், செட்டுக்கு எவ்வளவு, ப்ரொடக்ஷன் எவ்வளவு வந்து டிடிபில டைப் பண்ணி மேனேஜர் பாஸ்கர் சார்கிட்ட கொடுப்பாரு. அதாவது கதை டயலாக் வரும்போதே கூட அது வந்துடும். ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரே டைரக்டர், அவரே ப்ரொடியூசர், அவரே நடிக்கிறாருன்ற பட்சத்துல அங்க வந்து ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த மேக்கப் கூட கிடைக்க மாட்டாரு. நேரா உட்காந்து நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க எல்லாம் போனோம்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் பேமெண்ட் பிரிச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியே குடிப்பார். அப்படி வந்து ஒரு சிறந்த மனிதர். ஆனா எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்றான், சினிமாவில் வந்து இவ்வளவு விசுவாசமா இருந்தவர். அவருக்கு நடந்தது எல்லாமே இந்த சினிமாவில் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம், தனிப்பட்ட இடத்துல அவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு 2 உதாரணத்தை சொல்லி என்னுடைய சின்ன உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இன்னைக்கு 50 பேர் தேவைப்படுது, நாளைக்கு 50 பேர் தேவைப்படுது. கம்பெனி ஆர்டிஸ்ட் 25 பேர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் 25 பேர் எடுத்தாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரோ சொல்லிட்டாங்க, நடிகர் சங்கத்தில் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பெப்சில இருந்து வந்துட்டார் சாமிநாதன் சார், ஷூட்டிங் நிப்பாட்டிட்டார். கை கால்லாம் அப்படி எவ்வளவு காசு, தனி மனுஷன் ஒருத்தன் போராடி படம் எடுத்துட்டு இருக்கான். நான் பேரே சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமலையில ஷூட்டிங் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு மேனேஜர் வராம போயிட்டார். யாருடைய தவறு? கே ராஜா நடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து நான் கிளம்புறேன் போயிட்டேன். கே அஞ்சனா கீர்த்தி எல்லாரும் கூட்டு வந்து வச்சிருக்கோம். மேனேஜர் வரல, ஷூட்டிங் வந்து நிப்பாட்டிட்டாங்க. எங்க சங்கத்திலையும் போய் சொன்ன, இயக்குனர் சங்கத்துல ஏதோ அவரை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொன்னாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. மன்னன் சார் ஒருத்தர் மட்டும்தான் அதை கூப்பிட்டு விசாரிச்சு அவர் மட்டும் பண்ணார். அந்த மன்னன் சாருக்கு நம்ம மூலியமா இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் உனக்கு நான் சொல்றேன். எவ்வளவு கஷ்டம், ஒரு விசுவாசமா இருக்கான் ஒரு மனுஷன், படம் எடுக்கிறாப்ல இவ்வளவு கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஆனா அவருக்காக நம்ம சங்கங்கள் செயல்படுதா அப்படின்னா நீங்க தான் பதில் சொல்லலாம். அடுத்ததா சரி இதுதான் இப்படி ஆகி போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் ஆர்கே ஹவுஸ்ல ஷூட்டிங் நடக்குது வாசலவாக்கத்துல. 8 மணிக்கெல்லாம் ஷாட் வச்சு ஒரு 2 ஷாட் தான் எடுத்துங்கிறாங்க, வீட்டுக்குள்ள எடுத்துங்கிறாங்க. போலீஸ் வந்து டன்னு வந்து வண்டி நிப்பாட்டிட்டாப்ல, காசு கொடுன்னு கேட்கறாப்ல. சார் நீங்க ஷூட்டிங் எடுங்க சார், நான் போய் பேசுறேன் சார். போய் போட்டா சார் எதுக்கு சார், உள்ளதானே சார் ஷூட்டிங் எடுக்கிறேன், வெளியில எதுக்கு சார் காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, காசு கொடுங்க பிரச்சனை தான். எதுக்கு சார் கொடுங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்துதான் ஆகணும். சரி கொடுங்க, நான் ஃபோனில் எடுங்க, நீங்கள் சொல்லுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் சன் டிவி சக்திகள் சொன்னேன். அந்த போலீஸும் ஒருத்தர் இருந்தார், குருஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையும் கடந்து சென்சாருக்கு போயிட்டு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42 கட்டு. அதாவது மனசுல வந்து ஒரு அவங்க வந்து ஒரு அழுக்க சுமந்துக்கிட்டு படம் பார்த்து 42 உட்பட்டு நான் ஒரு 11 படத்துக்கு சென்சார் போயிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக உங்க எல்லாரும் தெரியும், எங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே தெரியுமா. 1/2 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக 3 மணி நேரம் 7:30 மணிக்கு படம் முடிஞ்சு 9:30 மணி வரைக்கும் படத்தை அப்படியே அந்த அளவுக்கு இது கரியல அது இல்லை. சென்ட்ரல் சொல்லியிருக்கீங்க, ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்கீங்க, ஆளும் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கீங்க, எதிர்கட்சி சொல்லியிருக்கீங்க, எதுதான் சார் எல்லாமே சொல்லியிருக்கேன் சார். ஆனால் நடந்ததுதானே சார் சொல்லியிருக்கேன். 3 மணி நேரம் போராடி இவ்வளவு தொகை வந்திருக்காங்க. எதுக்காக இவ்வளவு எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன்னு சொன்னா, இந்தியாவில் தமிழ்நாடுன்னா தனி மரியாதை. வந்தாரை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை, இங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மீடியாவுன்னு சொன்னா நார்த் இந்தியா மீடியாலாம் எப்படி எழுதுவாங்க என்னன்னு தெரியும். ஆனா இந்த வளர்ந்த குழந்தைக்கும் ஒரு பிறந்த குழந்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றத பத்திரிகை ஊடக தர்மங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க தயவு பண்ணி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டம் சொல்றான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணி ஷூட் முடிச்சா 12 மணி தான் வீட்டுக்கே போவோம். அவ்வளவு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், ஏதோ ஒரு சைட்ல வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் தைரியமா எடுத்து ஒரு கான்செப்டை சொல்லி இவ்வளவு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். கையெடுத்து கும்பிடுறது எங்க படக்குழுவின் சார்பாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்க மனசு வச்சா இந்த படம் கண்டிப்பா வெற்றி படம் அமையும். உங்களை பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த குழந்தையை கரை சேர்க்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. தயவு பண்ணி எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதை அழிக்க நினைத்தால் எவனாக இருந்தாலும் யுத்தம் செய். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சாதியை வைத்து அரசியல் பிழைப்பவர்கள் மத்தியிலே அவர்கள் திருந்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது. லஞ்சம் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் திருந்தாமல் லஞ்சத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது.
மனிதர்களுடைய மனங்கள் மாறாமல் மதத்தை மதவாதத்தை ஒழிக்க முடியாது. அதுபோல் மது பிரியர்கள் திருந்தாமல் டாஸ்மார்க்கையும் கள்ளச்சாராயத்தையும் ஒருபோதும் ஒழிக்கவே முடியாது. படத்தினுடைய தலைப்பு அறம் செய். குறைந்தபட்சம் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இந்த ஜூன் வரைக்கும் இதே திரையரங்கத்துல பல இசை வெளியீட்டு விழா நிகழ்வுகள், வெற்றிப்பட கொண்டாட்டங்களை பார்த்திருப்போம். படங்களும் நிறைய வெளிவந்திருக்கிறது. ஒரு ஆகச் சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காக இயக்குனர் பானு அவர்களுக்கு நான் தமிழ் வழக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆகச் சிறந்த ஒரு தலைப்பு அறம் செய். அறத்தினுடைய பொருள் புண்ணியம், கடமை, நல்வினை. இதுதான் அறம். குறைந்தபட்ச அறத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ இயலாது. முதலிலே இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பாசிசத்தினுடைய பிஜேபியினுடைய வில்லி சுந்தர வள்ளி அவர்களுக்கும் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கும் என் அன்பிற்குரிய நண்பர் ஜீவா அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கும் மேடையில் உள்ளிட்ட கதாநாயகிகள் திருச்சி சாதனா பணிபுரிந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், குறிப்பாக 4 பாடல்களை முத்தாக கொத்தாக தந்திருக்கின்ற அண்ணன் கவிஞர் சிரேகன் அவர்களுக்கும் தேன்மொழி தாஸ் ஆக சிறந்த எழுத்தாளர் அவர்களுக்கும் படக்குழுவில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும், இதனெல்லாம் தாண்டி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் PRO யூனியனுடைய தலைவர் அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும் பெருதுரசி பழனிகள் மற்றும் உள்ளிட்ட அத்துணை நண்பர்களுக்கும் என் அன்பின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். படத்தின் தலைப்பு ஆக சிறந்த தலைப்பு. படத்தினுடைய கதையம்சம் இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஒரு அரசியல் கருத்தினை, அது ஆளும் கட்சி அது எதிர்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் நேர்பட பேசுகின்ற, நெற்றியில் துப்பாக்கியை வைத்தது போன்று தோட்டா வெடிப்பது போன்று அற்புதமான வசனங்களை ஆகச் சிறந்த எழுத்துக்களால் தனது வலிமையான போர்க்குணத்தினால் எழுதியிருக்கின்ற பாலு அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அவர் நினைத்திருந்தால் ஒரு காதல் படத்தை எடுத்திருக்கலாம், அல்லது இரட்டை வசனம் படத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் வெட்டு குத்து ரத்தம் என்று வண்ணத்தை எடுத்திருக்கலாம். அவர் நினைத்தால் சாதிய படத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடுக்கவில்லை. காரணம், நீ படிக்கும் புத்தகம் தான் தீர்மானிக்கிறது உன் நாற்காலி எதுவென்று. அதுபோல அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த அரசியல். அரசியலை தவிர்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுங்க. காலையில படிக்கிற பேப்பர்ல இருந்து நைட்டு குடிக்கிற பால் வரைக்கும் இந்த அரசியல் யாருமே தப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு, நுட்பமான வசனங்கள், வசனத்தினுடைய நேர்த்தி, குறிப்பாக 1176 மதிப்பெண்களை எடுத்த திருச்சி அரியலூரை சார்ந்த அனிதா அவர்கள் நீட்டினாலே மரணித்தார்கள். தொடர்ச்சியாக 29 பேர் மறைத்திருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட மத்திய அரசும் மாநில அரசும் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஏன்? கல்வியை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி இன்று வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கியூபா சின்ன நாடுங்க. அந்த நாட்டினுடைய முக்கியமான தத்துவம், அந்த நாட்டினுடைய முக்கியமான கோட்பாடு, அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு தனியார் மருத்துவமனையோ தனியார் கல்லூரியோ தனியார் பள்ளிக்கூடமோ கியூபாவிலே கிடையாது. ஆனால் எல்லா வளமும் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே எத்தனை ஆட்சி மன்னர்கள் இருந்த காலத்திலே ஒரு தமிழக அரசு தமிழக பள்ளிக்கூடங்களை சீராக சிறப்பாக அதை கொண்டு வரவர்களால் இயலமில்லை. காரணம், அது அரசியல், அரசினுடைய நுட்பம், இந்த புள்ளியில் அவர்களை அப்படி நகர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் சிறந்தாழ்ந்த வழக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோழர் ஜீவா அவர்கள் பேசினார் சென்சாரை பத்தி. சென்சார்ல 42 இடத்துல கட்டி கொடுத்ததற்கு சென்சார் யார்? சென்சார் சென்சார்ல என்ன? சென்சார் எப்ப கொண்டு வந்தா? 1901ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன். ஏன் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தா அப்படின்னா, அடக்குமுறை, ஒடுக்குமுறை. இங்க மக்கள் யாரும் போராட முடியவில்லை. போராடினால் அடித்து நொறுக்குவது. அடுத்து எழுத்தின் மூலமாக வந்தார்கள். எழுத்திலேயும் அந்த அச்சுக்கலைகளை உடைத்து போட்டார்கள். அதுக்கு அடுத்த பிறகுதான் புரட்சி வெடிக்கிறது. ராஜேஷ் புரட்சி போகும்போது இந்த குறைச்சல் எப்படி இருக்கும்? நான் டவுன் ஆயிட்டு ஃபீல் ஆகுறேன். ராஜேஷ் கரெக்டாவே ஆமா, இதுல அரசியல் பண்ணல. புரட்சிகரமா அந்த அச்சு தாள்களை முடக்கினார்கள். அதுக்கு பிறகு இவர்கள் எந்த வகையிலே போராட்டத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி காணொலி வடிவாக வீடியோ காட்சிகளின் மூலமாக பிரிட்டிஷ்காரனுடைய ஏகாதிபத்தியத்தையும் அடக்குமுறைக்கும் எதிராக படத்தை எடுத்து அதை வெளியிடும் பொழுது டாக்குமெண்ட்ரியாக புரட்சி தீ பற்றி எரிந்தது, விடுதலை பிறந்தது. அதற்கு பிறகுதான் சுதந்திரத்துக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து
பிரிட்டிஷ்காரர்கள் அதை அமல்படுத்தினார்கள். நம்முடைய அடக்குமுறையை இப்படி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்களே, இனி இந்த படம் இப்படி வெளியே வரக்கூடாது, அது நமக்கு பாதிப்பு என்று நினைத்துத்தான் அந்த சென்சார் போர்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரிந்து சென்சாரிலே யார் இருக்கிறார்? பாசிச பிஜேபி அரசினுடைய உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். எதற்கு சென்சார்? பாலு அவர்கள் செக்ஸ் படம் எடுத்தாரா? இது ஜாதிய படம் எடுத்தாரா? அப்ப கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா நான் கேட்பேன். ஏன்னா அந்த மண்ணுக்கானவே, அந்த மக்களுக்கான, இந்த சினிமா துறைக்கானவே அரசு வேலையை தூக்கி எறிந்து விட்டு சினிமாவை நேசித்து வந்தவன் நான் கேட்பேன். முன்னாடியே ஜீவா அவர்கள் சொல்லி இருந்தால் தமிழகத்தில் சென்சார் கூட இருக்காது, அடிச்சு உடைச்சு எரிஞ்சிருப்போம். இது மாதிரி டைரக்டருக்கு மட்டும் இல்ல, சமூகத்தை சார்ந்த படம் எடுக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கும். சமூகம்னா என்ன? நீ நான் டீ விக்கிறவன், காப்பி விக்கிறவன், குப்பை கொடுக்கிறவன், டாக்டர், இன்ஜினியர் எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. ஆக சினிமாவில் நீங்க களை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசியல் நீங்க களை எடுங்க. இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலிடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில அவங்களுக்கே நீதி கிடைக்கல. எப்படி நீதி கிடைக்கும்? ஐஐடி காலேஜ் பாத்திமா பாராளுமன்ற பார்ப்பன ப்ரொஃபசர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில இருந்து பிள்ளை அனுப்புனாங்க. அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் வெங்காயம் இல்ல? குடிக்கிற தண்ணியில பார்த்து சொல்லவே எவ்வளவு அசிங்கமா இருக்கு, எவ்வளவு கூச்சப்படுறோம். மலம் கொட்டுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா? கிடைக்காது, கிடைக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் உங்களை வலியுறுத்துறேன்னா, இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான். இந்த நாளைய தீர்ப்பேன்றான், நாளே ஓய்வுன்றான். என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு, அறம் செய். இந்த அறத்தினுடைய மேன்மை, அறம்னா என்ன? எப்படி வாழ்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா? அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார். பதவி விலகுகிறார், சூட்கேஸ் எடுக்கிறாங்க, எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க. அந்த வேலையாளை சூட்கேஸ தொடங்க சொல்றாரு. ஐயா நான் தொடச்சிட்டேன்னு சொல்றான். மறுபடியும் நல்லா தொடங்கன்றாரு. தொடச்சிட்டேன் அப்படின்றாரு. இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு. ஏன் அப்படி? சுத்தமா தானே இருக்கு, இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு, இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது. இதுதான் அறம். அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம். இதான் அறம். அறத்தினுடைய பண்பு என்ன? அறத்தினுடைய கேரக்டரைசேஷன் என்ன? அந்த மாநிலத்தை என்ன சொல்லுது? நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது. அவருடைய 84வது பிறந்தநாள் விழாவிற்கு 84 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது. அப்படியே அந்த 84 லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கு நிதியா கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் 10,000 கோடி வச்சிருக்கான், 500 கோடி வச்சிருக்கான். எது அறம்? நிறைய பேசுறோம். இந்த அறம் நிச்சயமாக வெல்லும். படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இனிமேல் சென்சார் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் சொல்லுங்க. வழக்குகளுக்கு அஞ்சுபவன் நான் கிடையாது. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. அந்த இறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் முத்தமிழன் மேல்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள். அறம் வெல்லும். பாலு சார் வெல்வீர்கள். நன்றி, வணக்கம்.